ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். இந்த வரும் வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன், ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன். இது உங்களோட ஜாப், கேரியர், ஃபைனான்ஸ், ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்குமான ஒரு ப்ரிடிக்ஷன். உங்கள் ஹெல்த் வைஸ் எல்லாத்துக்குமான ஒரு ப்ரிடிக்ஷனாக இதை பார்க்குறோம். இதில் 2 பைல் வைக்கிறேன். பைல் நம்பர் 1 க்ரீன் கலர் பென், ஓகே, எல்லோ கலர் ஸ்டார். பைல் நம்பர் 2 தரேன். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுது சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்க. அவர் நம்பர் 222555, ஓகேவா? இந்த நம்பர் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறீங்கன்னா ஏஞ்சல் உங்களுக்கு என்ன மெசேஜ் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு பார்க்கலாம். 2வது, உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் இருந்தாலும் கமெண்ட்ல தெரிவிங்க. கண்டிப்பாக உங்கள் ப்ரேயர் எல்லாம் கேட்கப்படும். உங்களுக்கு அதுக்கான வழிகளை அவர் கண்டிப்பாக சைன் கொடுப்பாரு. உங்கள் ப்ரேயர்லாம் சீக்கிரமே பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன் நானும். ஓகே, இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் இந்த வரும் வாரம் உங்களுக்கு என்ன மெசேஜ்? உங்கள் லவ் லைஃப். நான் 2 கார்டாக வருதுப்பா. சரி, நான் எடுத்துறேன். 2 கார்டாகவே எடுத்துடுறேன். ஓகே, இந்த வரும் வாரம் உங்களோட ஜாப், கேரியர், ஹெல்த்து, ரிலேஷன்ஷிப்பு எல்லாத்துக்குமான ஒரு ப்ரிடிக்ஷன். ஃபைனான்ஸ். இந்த பைல் 1 ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இந்த வரும் வாரம் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மணி ஃப்ளோ வரப்போகுது, ஓகேவா? கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம். மெட்டீரியல்ஸ் நீட்ஸ் கெட் ஃபுல்ஃபில்ட் இன் மேஜிக்கல் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் வே. ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ், கிவிங் அண்ட் ரிசீவிங் வித் எ கிரேட்ஃபுல் ஹார்ட். உங்களுக்கு டிவைன் கிட்ட இருந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் வரும்பொழுது தாராளமாக மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்க இல்லையா, அந்த பீப்புளை பார்த்து, தேவை யாருக்கு இருக்கோ அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. சொசைட்டிக்கு ஒரு ஹெல்ப் பண்ண சொல்கிறாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அபேண்டன்ஸ் சில பேருக்கு, அது உங்களோட ஜாப், நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரேயர் வச்சுருக்கலாம், ஒரு நல்ல சேலரியோட ஒரு ஜாப் வரணும், இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ரீதியாக ஏதோ மணி ரிலேட்டடான ஒரு விஷயம், ப்ரேயர் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகுது. ஸோ அதனால் நீங்கள் அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது இன்னும் உங்களுக்கு பல மடங்காக உங்களுக்கு டிவைன் கிட்ட இருந்து வரும், ஓகேவா? உங்களுக்கு ஒரு விஷயம் நடத்தி கொடுக்குறாங்கன்னா உங்கள் மூலமாக உங்களை சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு ஆத்மாவுக்கு அதை போய் சேரணுன்றதுனால தான் உங்கள் கை வழியாக அதை கொடுக்குறாரு. அதை யோசிச்சுக்கோங்க. ஒரு நல்ல சோல் அதுக்கு தான் தேடி பிடிக்கிறாரு. இறைவனும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்காரு. என் நல்ல குழந்தைகள் என்கிட்ட வந்துச்சுன்னா இந்த இந்த சுற்றி இருக்கிற சொசைட்டியில் இந்த பிள்ளைக்கு நான் இதை கொண்டு போய் செய்யணும் இவங்க மூலமாக அப்படின்ட்டு. அடுத்தது என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சில விஷயங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் எப்போ ஒரு இது வரும்னு சொல்லிட்டு சில பேருக்கு அந்த 2 கார்டு வந்தது பார்த்தீங்களா, அவங்க தான் நினைக்கிறேன். 2 கார்டு வந்தது. ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக இப்போ நான் சொன்ன மெசேஜ்க்கு பின்னாடி அந்த கார்டு, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம், அது ஒரு ஃபைனான்ஸ் ரீதியாக நீங்கள் ஒரு பிஸ்னஸில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லைனா ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஒன்று ஒரு இதில் போட்டு அதுலேருந்து நம்ம எப்போ எடுக்க முடியும், அதுலேருந்து ஒரு அவுட்கம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவுட்கம் தான் உங்களுக்கு இந்த வரும் வாரம் உங்களுக்கு இதுக்கான பாசிட்டிவ் சைன் கிடைக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு அந்த நீங்கள் எதிர்பார்த்த அந்த விஷயம் ஃபைனான்ஸ் ரீதியான ஒரு சப்போர்ட் ஒரு டிவைன் கிட்ட வந்துடுச்சுன்னா கிடைக்கும்பொழுது நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறார், ஓகேவா? இந்த 2 கார்டும் ஒரே தாற்பயம் தான், ஒரே மெசேஜ். 5 ஆஃப் ரஃபேல். சில ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரும் வாரம் நீங்கள் உங்களுக்கு பாஸ்டில் இல்லை ரீசெண்டில் ஏதோ ஒரு நிறைய இழப்புகள் நடந்திருக்கும். அதையே நினச்சிக்கிட்டு வரும் வாரத்துலேயும் நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ண போகிறீங்க. அதனால் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இழக்கிற மாதிரி இருக்குது. அதை செய்யாதீங்க. எம்ப்ரஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹாப்பினஸ். நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னா, அது உங்களை சந்தோஷப்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி உங்களோட அந்த சேட்னஸை ரிலீஸ் பண்ணாமல் நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுருக்கீங்க. அதனால் உங்களுக்கு அதை ஏற்றுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் இல்லாமல் இருக்க போகிறீங்க. அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார், ஓகேவா? ஸோ அமைதியான வழியில் சர்ச்சிங் ஃபார் த சில்வர் லைனிங் அப்படிங்கிறாரு. ஸோ கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள், ப்ரேயர் அதிகப்படுத்துங்க. அப்போ உங்களுக்கு அந்த மனம் கொஞ்சம் காம் ஆகும்.
ஸோ அடுத்தது என்ன செய்யணுங்கிற அந்த ஐடியா கிடைக்கும். கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ சூப்பரான மெசேஜ். 10 of Ariel. There is so very much to be grateful for financial success and promises of retirement and rich. சில பேர் வந்து இந்த வரும் வாரம் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஃபேமிலியில் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். உங்களோட பெரியவங்களோட அந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிள்ளைங்களால் உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான விஷயங்கள், அவங்கள நினச்சி ரொம்ப பெருமைப்படுவீங்க. அது மாதிரி பாரம்பரியமான சில விஷயங்கள், அந்த விழாக்கள், அதெல்லாம் நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், சில பேருக்கு நீங்கள் இந்த வரும் வாரம் உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவாக போகிற மாதிரி, அதாவது உங்களோட இன்ட்யூட்டிவ் பவரை நீங்கள் கவனிக்கலைன்னா அது உங்களுக்கு ஸ்ட்ரகிளாக கொடுக்கும். உங்களோட பிளான்ஸ் எல்லாமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பிளான்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால அதாவது உங்களுக்கு உள்ளுணர்வை கவனிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து பிளானிங் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். சில பேர் வந்து மல்டிபிள் டாஸ்க் பண்ணுறக்கூடிய நபர்கள் அதிகமாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நீங்கள் கவனம் வேணும், பேலன்சிங் வேணும் வரும் வாரம். ஓகேவா? அது ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம். ஓகே, உங்களோட ஒர்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்புறம் ஒரு சிலர் வந்து ஒரு எப்பவுமே வந்து லைஃப் ஒரே மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். நான் சின்ன இந்த கார்டு வழியாக, இந்த மூன் கார்டு ஒன்று வந்திருக்கு. நான் இது கார்டு வழியாக எனக்கு அந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுது. எப்பவுமே வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கணும், நமக்கு எல்லாமே வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சேலஞ்சஸ் இருந்தால் தான் லைஃபே வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த வரும் வாரம் உங்களுக்கு வரக்கூடிய சேலஞ்சஸை என்னால் இதை வந்து கிராஸ் பண்ணி வர முடியும், என்னால் இதுக்கு சரியான தீர்வை கொடுக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதில் ஒரு எமோஷனல் லாக்க கொண்டு போயிடுறீங்க. அச்சோ, இது இப்படியே வச்சு இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சு முடிக்கணுமே, இவங்கள சமாளிக்கணுமே, அவங்கள அது உனக்கு முன்னாடி இருக்க ஒரு சேலஞ்சு. அதை நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து மேனேஜ் பண்ண முடியும். என் கூட டிவைன் பவர் இருக்குது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து ரேக்கி சொல்லித்தரேன். ரேக்கியில் வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஃபஸ்ட்டு level 1, level 2, level 3, level 4, 5. ஓகேவா? அதுக்கு மேலே கூட சொல்கிறாங்க சில இடத்துல. அதெல்லாம் தேவை கிடையாது உங்களுக்கு. அந்த ரேக்கியில் சில விஷயங்கள்லாம், நல்ல மந்த்ராஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இது மாதிரி உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர் நீங்கள் நல்லா வந்து இது பண்ணிக்க முடியும், இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சரியான ஒரு அக்யூரேட்டான ஒரு கைடன்ஸை உங்களுக்கு முதல்ல கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு பார்க்கலாம். அந்த ஃபியர் வரும்பொழுது ஒரு கட்ஸ் ஃபீலிங் வரும். என்னால் முடியும், சாதிக்க முடியும், நான் ஜெயிச்சு காமிப்பேன். ஏன்னா டிவைன் லைட் நானே அந்த டிவைன் லைட்டோட அந்த எனர்ஜியில் இருக்கிறேன். எனக்கு என்ன ஸ்ட்ரகிள், நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இப்போது ஒரு பெரிய ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம்குள்ளே லைட்டு கிடையாது, ஃபுல்லாக இருட்டு. எந்த பக்கம் திரும்பினாலும் இருட்டு அறை. ஆனால் ஒரு கேண்டில் ஒன்று ஏற்றி வச்சிங்கன்னா அந்த இருள் ஃபுல்லாகவே விலகிடும். ஆனால் கேண்டில் ஒன்று தான், 5 ஒரு எவ்வளோ கேண்டில் ஒரு சின்ன ஒரு தீபம். ஆனால் அது அந்த ஃபுல் இதுவே எடுத்துடு. அப்போது வந்து ஒரு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நீங்கள் டிவைன் லைட் உங்கள் கூட இருக்கும்போது, அந்த எனர்ஜிக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது எந்த ஒரு அந்த டார்க் எனர்ஜியும் பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த கட்ஸ் வந்துடும், அந்த தைரியம் வரும், அந்த தன்னம்பிக்கை வரும். அப்போ உங்களோட அடுத்தடுத்த மூமெண்ட்டில் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக மாறுவீங்க. அதனால தான் நான் வந்து ஏஞ்சல் கிளாஸ் இருக்குது, ஒன்று ஏஞ்சல் கிளாஸ் கற்றுக்கலாம், ரேக்கி கிளாஸ் கற்றுக்கலாம், இது மாதிரி நிறைய விஷயங்கள், பஞ்சபட்சி சாஸ்திரம் வச்சுருக்கேன். அதெல்லாம் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். உங்களுக்கு ஒரு விஷயம், உங்களோட எதிரி தொல்லையிலேருந்து நீங்கள் வந்து தப்பிக்கணுமா, உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு கிடையாது, உங்களை நீங்கள் வந்து சேஃபாக கொண்டு போகிறதுக்கு தான், சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக கொண்டு போகிறதுக்கு தான். ஓகேவா? டேரோ ட்ரீடிங் கிளாஸ் இருக்குது, அப்புறம் ஆரா ஸ்கேனிங் கிளாஸ் இருக்குது. அதை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது.
இதுல ஏதாவது ஒரு கிளாஸாச்சும் கத்துக்கோங்க. கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்ல இருந்து ஈஸியா வெளியே வர முடியும். நிறைய பேர் பண்ற விஷயம் என்ன தெரியுமா? ஒரு ஒரு சேலஞ்சஸையும் வந்து பார்த்து பயப்படுறீங்க. அதை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்ல, கட்ஸ் இல்ல. ஏன்னா உங்க பாஸ்ட்ல நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கீங்க. இதுலயே கார்ட்லயே தெரியுது. சில பேர் நிறைய ஃபைனான்ஸ்ல அடி வாங்கியிருப்பீங்க. அதனால நெக்ஸ்ட் வர ஆப்பர்ச்சுனிட்டி உங்களால கவனிக்க முடியல. அதே மாதிரி ஃபேமிலியில சப்போர்ட் இல்லை. சில பேருக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லை. ஓகேவா? இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்க. ஒரு சூப்பரான கைடன்ஸ் கொடுக்க வச்சுட்டாரு. நிறையவே கைடன்ஸ் கொடுக்குறாரு. ஆனால் இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹைலைட் ஆனது இந்த விஷயம். இதுக்கு உங்களை நீங்க எப்படி வந்து ஒரு பவர்ஃபுல் பர்சனா உங்களை மாத்திக்கணும், எப்படி நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கரா நீங்க மாறணுங்கிற அந்த விஷயத்த, அந்த டாக்டிக்ஸ் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம் அது. அதை நான் ரொம்ப ஒரு நாசுக்கா ஒரு 2 நிமிஷத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனா எந்த அளவுக்கு நீங்க உள்வாங்குறீங்கிறது உங்களுக்கு தான். ஓகேவா? கடவுளுக்கு உங்களுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எல்லாருக்குமே இந்த இது வந்து பிரார்த்தனை இருந்தா மட்டும்தான், அந்த பிரார்த்தனையும் அந்த சரண்டரும் இருந்தாதான் இந்த விஷயங்கள்லாம், இந்த மெசேஜ் உங்க காதுக்கே வரும். ஓகேவா? இதெல்லாம் நீங்க கேள்விப்படுறதே ஒரு பெரிய பாக்கியம். இதை ஜாயின் பண்ணி உங்களோட சுச்சுவேஷன் எல்லாம் நீங்க மாத்திக்கிட்டு சக்சஸ்ஃபுல் பர்சனா நீங்க வாழ்ந்தீங்கன்னா அதுதான் எங்களுக்கு நீங்க கொடுக்குற பெரிய கிராட்டிடியூட். இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் நிறைய பேர் அவங்களோட லைஃப்ல நடக்கிற நல்ல விஷயங்களை, அவ்வளோ ஒரு அற்புதங்கள் நடத்துறாங்க. ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், குருவுக்கு நன்றின்னு சொல்லி அவங்க வந்து மெசேஜ் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகேவா? எப்படி ஒரு ஒரு அம்மாவுக்கு வந்து தன்னோட மகனை பெற்றெடுக்கும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட, அவனை வந்து ஒரு சான்றோன்னு என கேட்ட தாய், அவனை வந்து மற்றவங்க எல்லாரும் வந்து இப்படி ஒரு பிள்ளை, இப்படி ஒரு பெருமிதத்தோட அவன் வந்து இவ்வளோ குவாலிட்டியோட நல்ல பிள்ளையா இருக்கான் அப்படின்னு சொல்லி 4 பேர் அவனை வாழ்த்தும் போது, அவனை பாராட்டும் போது அந்த அன்னை அடையிற சந்தோஷம் இருக்கு. அது மாதிரி சந்தோஷம் என்னோட பிள்ளைங்க எனக்கு கொடுக்குறீங்க. அவங்க லைஃப்ல நடக்கிற, நம்ம கிட்ட இனிஷியேஷன் வாங்கி கிளாஸ் கத்துக்கிட்டு அவங்களோட ஸ்ட்ரகிள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு டிவைன் எவ்வளோ அழகா அவங்கள ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்கள வந்து கொண்டு வராங்க. அந்த அளவு பிள்ளைங்க என்கிட்ட ரொம்ப அவங்களோட பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் வந்து சொல்லி அதுக்கான தீர்வு எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ணி ரிசல்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த ரிசல்ட் கிடைக்கும் போது என்கிட்ட ஹாப்பியா ஷேர் பண்றாங்க. அப்போ எனக்கு என்னோட டிவைனுக்கு, என்னோட குருமார்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா குருமார்கள் எல்லாருமே டிவைன், இப்போ கடவுள் எல்லாருமே வந்து கடவுள் வந்து நேர்ல வந்து யாருக்கும் பிரச்சனையை சரி பண்ண, குருமார்கள் மூலமா தான், இந்த மாதிரி ஹையர் எனர்ஜி மூலமா தான் உங்களுக்கு அதை சால்வ் பண்ணுவாங்க. ஓகேவா? இல்லைன்னா ரெகுலரா கோயிலுக்கு போறோம், உட்காடுறோம், பிரார்த்தனை பண்றோம், வந்துடுறோம், அவ்வளவுதான். எனக்கு இது நடக்கல, அது நடக்கல. டெய்லி நமக்கு ஒரு ரிக்வஸ்ட் இருக்கு. இந்த வாரத்துல எனக்கு ஒரு நீட்ஸ் இருக்கு, இந்த மாசத்துல ஒரு நீட்ஸ் இருக்கு, இந்த வருஷத்துல எனக்கு ஒரு தேவை இருக்கு. எல்லாத்துக்கும் போய் நான் கோவிலுக்கு ரெகுலரா ப்ரேயர் பண்றோம். ஆனா எத்தனை பேருக்கு அந்த நீட்ஸ் வந்து ஃபில்ஃபில் ஆகுது? அதை எப்படி வந்து நீங்க நிறைவேற்றிக்கணும்? எப்படி டிவைனோட கனெக்டிவா இருக்கணும்? அதுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸ். ஓகே, சரி. யாருக்காவது ஐடியா இருந்ததுன்னா இந்த ஃபுல் மூன் டே வருது, அதுக்கு முன்னாடி புக் பண்ணிக்கோங்க. 2வது இந்த ஏஞ்சல் கிளாஸஸாக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் கிளாஸ், ரேக்கி கிளாஸ், நீங்கள் எது கற்றுக்கிட்டாலும் சரி, லைஃப் கோச்சிங் கிளாஸ், இதில் எது கற்றுக்கிட்டாலும், டேரோட் ரீடிங் கிளாஸ் எது கற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் டேரோட் ரீடிங் ஃப்ரீயாக பண்ணித்தரேன். ஓகேவா? அது நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கிளாஸ் கற்றுக்கோங்க. இந்த ஆஃபர் வந்து இந்த ஃபுல் மூன் டே இந்த மாதத்தில் வருது, 29ஆம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கிறவங்களுக்கு அந்த ஆஃபர் கொடுக்குறேன் நான். ஓகே, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. இப்போ பைல் 2க்கு இந்த எல்லோ ஸ்டார் சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வரும் வாரம் உங்கள் லைஃப்பில் என்ன ஒரு அற்புதங்கள், மாற்றங்கள் டிவைன் கொடுக்குறாங்க, மைக்கேல் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம். நிறைய மெசேஜ் வருது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க ரொம்ப நாளாக ஒரு மனசில் நிறைய கன்ஃபியூஷன், பயம், ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா கூட ரொம்ப வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதை நம்மளால பண்ண முடியுமா, நம்மளால செஞ்சிட முடியுமா அப்படிலாம். ஆனால் அந்த வரும் வாரம் நீங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட அது எல்லாத்தையும் நியூ சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒரு கிளியரான மைண்ட் செட் இருக்கும்.
எந்த விஷயத்தை எப்படி செஞ்சா சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அப்புறம் நீங்க ஏதாவது புதிய முயற்சிகள் போடும்போது கொஞ்சம் வந்து அந்த முயற்சிகள் வந்து சக்சஸ் ஆகுமா, அதுக்கான டாக்குமெண்டேஷன் ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் ஃபர்தரா பார்த்துட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த வரும் வாரம் உங்களுக்கான இந்த மாதிரி நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, நியூ பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அது சக்சஸ் ஆகும். உங்களோட டிவைன் அதாவது மைக்கேல் ஏஞ்சல் கூடவே இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு சில பேருக்கு வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். நீங்க வந்து ஆன் தை அவுல் சொல்லுவாங்கல்ல, அந்த பேர்டை பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா பேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேர்டு இருக்கும் இல்லையா, அது கூட நீங்க நிறைய பேர் பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. யாருக்காவது அந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ ரீசெண்டாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ல பதிவிடுங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சைன் கிடைச்சாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? ஃப்ரெண்ட்ஸ், 5 ஆஃப் ஏரியல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வரும் வாரம் நீங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட், நீங்க கரண்ட் சேலஞ்சஸ்ல வந்து உங்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு ஹெல்ப் வந்து நியர்பையா தான் இருக்கு. உங்களுக்கு ஹெல்ப் கொடுக்கறதுக்காக தான் ஏஞ்சல் இவ்வளவு தூரம் சொன்னாங்க. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு கடைசியா நான் சொன்ன அந்த மெசேஜ்லயே உங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட், எப்படி நீங்க இந்த ஃபியர்ல இருந்து வெளியே வரணும், எப்படி உங்களை ஒரு கட்ஸ் பர்சனா மாத்திக்கணும், சக்சஸ்ஃபுல் பர்சனா மாத்திக்கிறதுக்கு எப்படி டிவைன் எனர்ஜியை நீங்க எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? இப்போ ஒரு சில ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு எல்லா கதவுகளையும் திறந்திருக்காங்க, ஆனா நீங்க கவனிக்க மாட்டீங்க. எல்லா மெசேஜும் காதுல வாங்குறீங்க. ஆனா உங்களோட இப்ப இந்த கரண்ட் சேலஞ்சஸை பார்த்து நினைச்சு ரொம்ப வந்து வருத்தப்பட்டு நான் தனிமையா இருக்கேன்னு நினைச்சு கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு ஹெல்ப் வந்து பக்கத்திலேயே இருக்கு, உங்களுக்கு கை கிட்டின தூரத்துல தான் இருக்கு, ஆனா நீங்க கவனிக்க மாட்டீங்க. உங்களோட நெகட்டிவ் தாட் உங்களுக்கு வந்து நிறைய வந்து உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் எல்லாம் வந்து இது பண்ணும் சொல்றாங்க. ஓகேவா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த வரும் வாரம் அந்த மாதிரி நீங்க ஒரு ஃபீல்ட்ல இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் சொல்றாங்க. 6 ஆஃப் கேப்ரியல், கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் டன் ஜாப். ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுல ஒரு சிலர் இந்த வரும் வாரம் நீங்க உங்களோட ஜாப் கேரியர்ல ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் பண்றீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நீங்க சில சில பேருக்கு டிராவல்ஸ் ஏற்படும். அந்த டிராவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். உங்களோட ஃபியூச்சருக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயங்களை கொடுக்கலாம். ஸோ இந்த டைம் வந்து நீங்க இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்களோ இதுல இருந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கான ஒரு சக்சஸ் அது கொடுக்கும். ஓகேவா? சில பேருக்கு வந்து அவார்டு, ப்ரமோஷன் கிடைக்கலாம். சில படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தனா ஸ்காலர்ஷிப், அந்த மாதிரி ப்ரமோஷன், இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும்ன்றாங்க. உங்க கூடவே ஏஞ்சல் சுத்திட்டு, நீங்க எங்க போனாலும், நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது கூட உங்க பக்கத்துல ஏஞ்சல் இருக்கிறத நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. என்னோட ஸ்டூடெண்ட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு அது நான் எங்கேயா டிராவல் பண்ணிட்டு இருந்தா கூட எனக்கு ஏஞ்சல் வந்து பேசுறாங்க. எனக்கு ரொம்ப, எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப இதுவா இருக்கு, கூஸ் பம்ஸ் ஆகுது, அப்படியே புல்லரிக்குது. எனக்கு ஏஞ்சல் என் கூடவே இருக்கிறத எனக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எங்க போனாலும் உங்க வழித்துணையா நீங்க கூப்பிடுறீங்க, ஏஞ்சல் என் கூட இருங்க, என் கூட வாங்க, எனக்கு இதை வந்து இது பண்ணி கொடுங்க, எனக்கு சக்சஸ் பண்ணி கொடுங்க. நீங்க பேச பேச அவங்க வந்து கூட அட்ராக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. ஏன்னா குரு சொல்லிட்டு இருக்கேன்ல, ஆஸ் அ குருவா நான் சொல்றேன்னா அங்க ஏஞ்சல் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கேண்டில் இது இன்னும் சாதாரண எனர்ஜி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம எல்லாம் ஒரு யூனிட்ல இருக்கோம்னா அதுக்கு இவங்க தான். ஓகேவா? எனர்ஜி நான் என்னை பேச வைக்கிறாங்க. எனக்கு நான் என்பதே இங்க கிடையாது, நான் என்பதே அவங்க தான். எனக்கு நான் சொல்லிக்கிறதுக்கே பிடிக்காது. எனக்கு அந்த இதுவே வேண்டாம் சொல்வேன். நான் என்பதே என் யூனிவர்ஸ் தான். அவங்க தான் எல்லாமே இங்க. நீங்களும் நான் எல்லாருமே இந்த ஒளி தீபம் தான். நீங்க அறியாமையில இருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் அந்த அதை பத்தி நாலேஜை கொடுத்துட்டாங்க, அதனால நான் அவங்களோட கனெக்டிவ் ஆயிட்டேன். ஓகேவா? ஸோ இங்க ஹேமாவா சுமதியா இருந்து அவங்க இந்த அற்புதங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா புகழும் அவங்களுக்கு தான். ஓகேவா? இந்த பேரே அவங்களோடது. தட்ஸ் இட். ஏஸ் ஆஃப் மைக்கேல். இந்த வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய நல்ல ஐடியாஸ் கிரியேட்டிவா வரும். அதனால தேவையில்லாத விஷயங்களை உங்களோட அந்த வழியில கொண்டு வராதீங்க. அது உங்களோட ப்ராக்ரஸை வந்து டம்ப் பண்ணிடும்னு சொல்றாங்க. ஓகேவா? சில பேர் வந்து கம்யூனிகேஷன் பண்ணும்போது கிளியரா பேசணும், தேவையில்லாத வார்த்தையை விடக்கூடாது. தேவையான இடத்துல தேவையான விஷயத்த பேசுங்க. அதாவது இந்த இடத்துல இந்த வார்த்தையை பேசினாதான் வேலை நடக்கும்னா அது எவ்வளோ
மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல், அது மற்றவங்களுக்கு எல்லாரையுமே பார்த்து யோசிச்சு பேசுங்க. ஓகேவா? கிளியர் அப் கம்யூனிகேஷன்ஸ் ப்ராப்ளம் வித் அதர்ஸ். ஓகே, அதுதான் அது ஒரு வார்த்தையே சொல்லிட்டாரு. நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அடுத்த கார்டில் ஏன்னா நீங்கள் பைல் 2க்கு நிறைய மெசேஜ் வந்திருக்குப்பா. குயின் ஆஃப் ரஃபேல். ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க சில பேர் மதர் கேரக்டரில் இருக்கிறீங்க. உங்களோட ஹெல்த்தை நீங்கள் வந்து இந்த வரும் வாரம் பார்த்துக்கணும். ஏன்னா உங்ககிட்ட வந்து எல்லாரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. சில பேர் வந்து வாட்டர் எனர்ஜி பர்சன் அதிகம் பார்க்குறீங்க. கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசிக்காரங்க லக்னமாக இருந்தால் கூட உங்களுக்கு எல்லாருக்குமே பொருந்தும் இது. அப்படி ஒரு அன்பு பாசம் நிறைஞ்சவங்க. உங்கள் லவ்வை நிறைய பேருக்கு வந்து கொடுப்பீங்க, ஹெல்ப் பண்ணுவீங்க. கேட்காமலே ஓடி போய் ஹெல்ப் பண்ணுற அந்த ஹேபிட்லாம் அதிகமாக இருக்கும். ஃபேமிலிக்காக பண்ணுறது, உங்களுக்காக தெரிஞ்சவங்கன்னு ஒரு நல்லா பேசிட்டா போதும். உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல விதமாக பேசினாலே நம்பிடுவீங்க. ஆனால் கொஞ்சம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த வரும் வாரம் உங்களே நீங்கள் கவனிச்சுக்கணும். ஒருத்தர் நல்லா பேசுகிறாங்களான்னா அவங்க கூட கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களோட இன்ட்யூஷனை கேளுங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 3ஆம் பிறை அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இப்போவே நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஹீலிங் நடந்திருக்கும். நீங்கள் இந்த பிறைச்சந்திரன் வரும்போதெல்லாம் நீங்கள் அந்த எனர்ஜியை எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு நல்ல ஒரு பவர் எனர்ஜியை கொடுக்கும். ஓகே, இது ஒரு கைடன்ஸாக சொல்கிறேன். 10 ஆஃப் ரஃபேல். லவ் அண்ட் பிளஸிங் வில் ஃபுல்ஃபில் ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப். இந்த வரும் வாரம் நீங்கள் வந்து உங்கள் நபரோட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தால் இப்போ வந்து அதெல்லாம் சரியாகும். உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் அன்பாக நடந்துங்க. 2 பேருமே பாஸ்ட்டாக பேசாதீங்க. அதுலேருந்து ஒரு ரெமெடி பண்ணுங்கள். ஓகேவா? சில பேருக்கு வந்து ஒரு ரீயூனியன் மாதிரி தெரியுது. இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரே வீட்டில் தான் இருப்பீங்க. அதாவது கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் ஒரு டைம் இல்லாமல் சில பேர் வந்து பேசுக்க டைம் இல்லை, வேலைன்னு ஓடிட்டு இருப்பீங்க. ஸோ வீக்கெண்ட் வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நல்ல மூமெண்ட் அமையும். நீங்களும் அந்த டைம் கொடுங்க. ஓகேவா? பேஜ் ஆஃப் ஏரியல் ரிலேபிள். இந்த வரும் வாரம் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறீங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும் இந்த வரும் வாரம். உங்களோட எஜுகேஷன் லைனில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த டைம் வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்கன்னு சொல்கிறார் ஏஞ்சல். ஓகேவா? நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த வரும் வாரம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சில பேர் பார்க்குறதுல நீங்கள் உங்களோட நிறைய பேக்கேஜ் இருக்கு இல்லையா, உங்களோட முதுகுக்கு பின்னாடி சுமந்துட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த விஷயம் எல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ரிலீஸ் யுவர் பேக்கேஜ். நீட் டு டிடாக்ஸ் unnecessary worry based on lack of self confident. ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லை, தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க. நிறைய மக்கள் வந்து இந்த மாதிரி தன்மீதும் சரி நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை ஒரு ரொம்ப என்ன சொல்றதுன்னா, எனக்கெல்லாம் நல்லது நடந்துருமா, என் வாழ்க்கையில கூட நல்லது நடந்துருமா, இதெல்லாம் இப்படி தான் கேட்டுட்டு இருக்கேன், ஆனால் எங்கே ஒரு பிளஸிங் வருது அப்படின்லாம் நினச்சி ரொம்ப நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ இதனால தான் நான் வந்து ஏஞ்சல் கிளாஸ், இதுக்குன்னு சில ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. அவங்கள நம்ம வந்து அவங்களோட கனெக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு நிறைய அற்புதங்களை செய்வாங்க. உங்களால் ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்கவும் உங்களுக்கு வழிகாட்டுதல் தரத்துக்கும் சரியான கைடர் இல்லை, அதாவது குரு இல்லை. அதனால தான் நீங்கள் நிறைய கஷ்டப்படுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு உங்களுக்கு இதுலேருந்து ஒரு பர்மனன்ட் ரிலீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, பாஸ்ட் லைஃப் பற்றின அந்த விஷயங்கள் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு, இந்த எமோஷனல் லாக் ரிலீஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து ஏஞ்சல் கிளாஸ் இருக்குது. அதை அட்டன் பண்ணுங்க. இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு டேரோட் ரீடிங் அண்ட் கன்சல்டேஷன் 2மே ஃப்ரீயாக பண்ணித்தரேன் பிஃபோர் புக்கிங். ஓகேவா? ஃபுல் மூன் டேக்கோ இல்லைனா நியூ மூன் டேக்கு முன்னாடி புக் பண்ணிக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும். 1 or 2 days முன்னாடி புக் பண்ணிங்கன்னா தான் அதை என்னால் ஷெடியூல் பண்ண முடியும். முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றேன். சில பேர் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு எனக்கு கிடைக்குமான்னு கஷ்டப்படுறீங்க. நெக்ஸ்ட் அப்போ நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக நான் வந்து அந்த டைமிங் ஷெடியூல் கொடுத்து உங்ககிட்ட பேச முடியும், ரீடிங் கொடுக்க முடியும். ஸோ உங்கள் லைஃப் ஸ்ட்ரகிள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட கோல் என்ன, உங்களுக்கு என்ன நடக்கணும், நீங்கள் எதுக்காக இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்குறீங்க, அதை எப்படி உங்களோட விஷயங்களை நீங்கள் வந்து டிவைன் கிட்டேருந்து வாங்கணும், எப்படி உங்களோட
சக்ஸஸை கொண்டு போகணும், எல்லாமே நான் சொல்லி தருவேன். ஓகே, இந்த வாரம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் டல்லாக இருப்பீங்க. இந்த லாஸ்ட் கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் வந்து இந்த மாதிரிலாம் எமோஷனல் பேக்கேஜ் இருக்கிறதுனால உங்கள் ஹெல்த்தை சரியாக கவனிக்கிறது கிடையாது. உங்களோட ஃபேஸு உங்களுக்கும் ஸ்கின்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், ஹேரில் ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் இப்போ இந்த வாரம் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. சில பேர் நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க, போய்ட்டு உங்களை வந்து நீங்கள் பியூட்டிஃபுல்லாக பண்ணிக்கணும், உங்கள் மேலே ஒரு செல்ஃப் லவ் எடுத்துக்கோங்க. ஓகேவா, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் வரணும். யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மெசேஜ் யார் யாருக்கு போய் சேரணும்னு அவர் நினச்சிருக்காங்க, அவங்க கண்டிப்பாக போய் அவர் சேர்த்துருவார். ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரீடிங் பார்க்குறவங்க, நீங்கள் சில முடிவுகள்லாம் எடுத்து சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அப்பப்போ கொஞ்சம் ஒரு டவுட் வரும் உங்களுக்கு, நம்ம போகிற டைரக்ஷன் சரியா, நம்ம பண்ணுறது கரெக்டாக அப்படின்ட்டு. இந்த வாரம் நீங்கள் எடுக்க போகிற முடிவு உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக, ரொம்ப நிறைவாக இருக்கும். பாசிட்டிவான உங்களுக்கு நல்லது கெட்டது ரெண்டுமே தெரியும். எதை எடுத்தால் இது குட் கர்மா, எதை எடுத்தால் பேட் கர்மான்னு தெரியும். உங்களுக்கு குட்ன்னு தோணுதில்ல, அது கரெக்டு தான். அப்போ அதில் பயணிங்க, அது உங்களுக்கு ஒரு நிறைவான லைஃபை கொடுக்கும். சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், சில பேர் ஜாப்ல இருக்கலாம். ஓகேவா, இந்த விஷயம் வந்து யாருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கு ரெசனேட் ஆச்சோ நீங்கள் கமெண்ட்ல பதிவிடுங்க. உங்ககிட்ட வந்து டிவைன் எனர்ஜி அழகாக உங்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள்லாம் ஒரு மேஜிஷியன் மாதிரி. ஓகேவா, நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் நல்ல விதத்தில் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், நல்ல குட் கர்மாவை சேர்த்துக்கணும். சில பேருக்கு பவர் இருக்குன்றதுனால பேட் கர்மா செஞ்சீங்கன்னா பின் விளைவுகள் பேக் ஃபயர் ஆகிடும். ஓகேவா, பின் விளைவுகள் என்னவா இருக்கும், பூமி வந்து எர்த் எனர்ஜி 5 எலமெண்ட்ல ஒன்று தான், பஞ்சபூத சக்தியில் பூமியும் வந்து ஒரு காடோட எனர்ஜி தான். ஓகேவா, நான் வந்து அதில் மாம்பழம் விதைச்சுன்னா மாம்பழம் கிடைக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணி நான் அதை வந்து எடுத்துக்கலாம். இதுவே நான் வந்து கஞ்சா செடியை போட்டு செடி நல்லா வளருது, அழகாக செழிப்பாக வந்துச்சு, பூமி மாதா எனக்கு வளர்த்து கொடுத்துட்டாங்க, ஆனால் எங்கே பழத்தை காணும் அப்படின்னு கேட்டால் நீ போட்டது என்ன விதை, ஆனால் எதிர்பார்க்குறது என்ன விதை, அந்த மாதிரி. ஓகே, உங்ககிட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பக்குவம், மனநிலைமை எல்லாமே இருக்குது. ஆனால் சூஸ் பண்ணக்கூடியது என்ன, உங்கள் முன்னாடி ஒரு கங்கா வாட்டர் இருக்குது, ஒரு ஆல்கஹால் இருக்குது, எதை குடித்தா எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியணும். இல்லை இப்போதைக்கு எனக்கு ஒரு நல்ல என்ன சொல்கிறது, எனக்கு இப்போ ஒரு போதை வேணும், நான் வந்து அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறமா எனக்கு உடம்பு வந்து எப்படி சரியாகும், அப்படியே போதையிலே தான் கிடப்பீங்க, திரும்ப திரும்ப அதை தான் எடுப்பீங்க. கங்கா வாட்டரை டேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க, அங்கே போகவே மாட்டீங்க. புரியுதா, ரெண்டுமே வாட்டர் தான், ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, எது முன்னாடி நல்லது டிசைட் பண்ணுறது நீங்கள் தான். அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கைக்கு எது தேவையோ நல்லதோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. இந்த வாரம் அது ஒரு முக்கியமான கைடன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஒரு கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் அண்ட் டேரோட் ரீடிங் ஃப்ரீயாக பண்ணுறேன். ரெண்டுமே கன்சல்டேஷன் வித் டேரோட் ரீடிங் ரெண்டுமே வந்து ஃப்ரீயாக பண்ணித்தரேன். அது நீங்கள் கிளாஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி புக் பண்ணணும், அப்போ தான் நான் அந்த இது வந்து பண்ண முடியும். ஓகேவா, சரி, காட் பிளஸ் யூ, குருச்சரணம்.